Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பைஜூஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா பைஜூஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பாத்தீனா ஒவ்வொரு மாசமே வந்து பாத்தீனா ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனி வந்து கிடையாது. நம்ம இந்தியாலயே வந்து பாத்தீனா இருக்கக்கூடிய நம்பர் 1 ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பைஜூஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பிசினஸ் டெவலப்மென்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து work from homeல வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்குமா, இல்ல சிம்பிளா வந்து பாத்தீனா எப்படி வந்து வேலையை வந்து வாங்குறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணா வேலையை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைஜூஸில் நீங்களும் ஒரு ஸ்டாஃபை வந்து ஆக முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா பைஜூஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஒரு நம்பர் 1 பிளாட்ஃபார்மாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். இது வந்து சென்டர் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. நிறைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அலோவன்ஸாக உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஹச்ஆர் அலோவன்ஸ் இருக்கும், பிஎஃப், இஎஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்சென்டிவ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 70,000 80,000 வரைக்கும் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்தாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபிக்ஸ்டு சேலரியில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கமும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 361 வேக்கண்ட் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் 361 வேக்கண்ட் வந்து பேன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்லேயே இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கேரளாவிலேருந்து வீடியோ பார்த்தாலும் ஓகே, இல்லை வந்து பெங்களூர்லேருந்து வீடியோ பார்த்தாலும் ஓகே, தாராளமாக இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. 2 வருஷம் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் ரோலில் ஃபினான்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 2 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து ஃப்ரெஷர்ஸுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் ஃப்ரெஷர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,600 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க ட்ரைனிங் பீரியடில். அதாவது 4 வாரம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். 4 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த பைஜூஸ் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஆன்லைனில் தான். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கூட்டு போகும். அதில் போய்ட்டு உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட முடியும். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் வீடியோக்குமே வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடைசியில் எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிசி ஆர்ஆர்பிசி எக்ஸாமை விட ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி தான் ப்ரைவேட் கம்பெனி ஜாப் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்பை தாண்டி ப்ரைவேட் ஜாப்பில் வந்து இருக்காது. உங்கள் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க.
ஏன்னா வந்து ஒரு 1 இயர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 இயர் கொடுக்குறேன். மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சிட்டிஸாக அப்ளைங் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, சென்னை, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பண்ணுங்கள். சரிங்களா? அது தாண்டி உங்களுக்கு வந்து +2 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. பிஇயா, பிடெக்கா, இல்லை வந்து பிடெக்கில் வந்து ப்ளஸ் எம்பிஏ படிச்சிருக்கீங்களா, எம்பிஏவா இல்லை அதர்ஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. இப்போ 2022 அதாவது இப்போ காலேஜ் படித்து முடிச்சு வெளியே வந்துங்க இல்லையா, அவங்க வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2014 பேட்சிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2014, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 பேட்சில் நீங்கள் காலேஜ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஜினியரிங்கு, பிஇ, அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டிசிஷனில் வந்து இருக்கீங்க, உங்களுடைய கரண்ட் சிடிசி ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக பக்காவாக ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணணும். அப்லோட் ரெஸ்யூம்ங்கிற இடத்துல உங்களுடைய ரெஸ்யூமை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபைலில் ஏதாச்சும் ஒரு ஃபைலில் வந்து 3 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். 3 MB கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ ஹாவ் ரீட் அப்செட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைஸ் டைம் இருந்தால் படித்து பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய் ஜாப் சீக்கர்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.